டாக் நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கப்புறம் பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு கோதாவுல குதிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பயிர்க்கடனை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஓரவஞ்சனம் பண்ணுது. அடிக்கடிக்கு மின்வெட்டு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. தாவேக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாருன்னா, விஜயை தோல் உரித்து காட்டாம நான் விட மாட்டேன். என்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்னை தோக்கடிச்சு 3ஆம் இடத்துக்கு விட்டுட்டாங்க. போதாததுக்கு அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, கொத்து கொத்தா கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டீங்க, என்னுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பவரை காட்டுறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு வருகிற 19ஆம் தேதி. ஸோ விஜய் அரசு செய்த துரோகங்கள் என்ன, விவசாயிகளுக்கு மக்களுக்கு அடிக்கடிக்கு மின்வெட்டு பிரச்சனை எழும்பி ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதனால மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க அப்படின்றத தோலுரிச்சு காட்ட போறேன், என் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவில் குதிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.